நடிக்கும், அவர் போட்டுக்க பெரும்பு நடிக்கும், ஒப்பன்னு நடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு திறமை அவருக்கு மட்டும்தான். இது ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறாங்க. பாம்பேல ஒரு நாடகம் நடந்திருக்கு, கவியின் கனவுன்ற நாடகம். அதுல பின்னாடி மயில் தோகை போட்டுப்பாங்க ட்ரெஸ். இவர் மன்னர் இருக்குது. அப்போ சக்தி கிருஷ்ணசாமி ஐயா வந்து சொல்றாரா, அவரு ஒருத்தர் தான் கணேசன் கூப்பிடுறவர். அவர் சொல்றாரு, கணேஷ் இது 5000 ரூபாய் பின்னாடி போட்டுருக்க. அப்ப ராஜ் கபூர்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அப்படியானு கேட்டுட்டு ஒரு அப்படி நடந்தா லைட் அந்த மயிலுக்கு போகும், அந்த மயில் ஆடுமா, மயில் ஆடும். ராஜ் கபூர் மேடையில ஓடி வந்து சொல்றாரு, ஆனா என்ன மன்னிச்சுக்கோங்க, நாடகம் முடிஞ்சோன்னு பார்க்க சொல்றேன், சிவாஜி தோல்ல ஒரு உயிர் இல்லாத மயில் இருந்தா அதுக்கு உயிர் வருந்தார், அந்த மயிலுக்கு உயிர் வருந்தார். இப்பேற்பட்ட மாபெரும் கலைஞர், அந்த மாதிரி ஒரு கலைஞர் நீ வரவே முடியாது. எல்லாத்தோட இப்பவும் நீங்களாம் வரைக்க பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடவுள் புண்ணியத்துல நான் எல்லா மொழிகளையும் நான் பண்ணிருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா எந்த ஒரு மிகப்பெரிய திலீப்குமார் சாரா இருக்கட்டும், மிகப்பெரிய ராமராவ் சாரா இருக்கட்டும், இப்போ இப்படி நீங்க வரைக்க பாருங்க, இது உலகத்துல எந்த ஒரு கலைஞருக்கும் இல்ல, என் நடிகர்களுக்கு முடியாது, ஒருத்தருக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர்களுக்கு முடியாது. இப்போ நம்ம ஜெயஸ்கர் சார் ரொம்ப பாராட்டணும். தனி ஒரு மனுஷனா இருந்து ஒரு போராடி இன்னைக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அதை இத்தனை பேரை கூப்பிட்டு இருக்காரு பாருங்க. இது சிவாஜிக்கு அவர் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை. இது நம்ம யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அவருக்கு சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவரை சப்போர்ட் பண்ணி இத்தனை பேர் வந்திருக்கீங்க பாருங்க, அதுக்கு சொல்லணும். அது இல்லாம இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடிய ரகு சார், யாரு VKR, அவர் பராசக்தியில இருந்து சேகமா பழகினவங்க, அதுக்கு முன்னாடி இருந்து பழகினாங்க. இதே தியேட்டருக்கு நேரம் சிவாஜி சாயங்காலம் வருவாங்க, ராமுவா போலாம் கார் எடுத்துட்டு இதே தியேட்டர்ல வந்து பல படங்கள் பார்த்திருக்காங்க. அந்த தியேட்டர்ல ரகு சார் இருந்து இன்னைக்கு சிவாஜி சார் பத்தி பேசுறது பெரிய பெருமை. இதனால இது வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க. இது கடல், இதை வந்து இமயம், இது வேற, இது முடியாது. அதான் எங்க அப்பா சொல்லுவாரு, டைலாக் எல்லாம் வந்து இந்த உச்சரிப்பு. நான் ஒரு நாள் ஏர்போர்ட்ல டீராஜ் பார்த்துட்டு பாலகுரு பயணம்னு வசந்த மாளிகை முதல் டைலாக் வந்து சொல்றாரு, இந்த பரந்த உலகத்துல எங்கே என்னோட அப்படின்னு ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எதை மிஸ் பண்ணக்கூடாதோ அதை போய் மிஸ்ன்றா அப்படின்னு கடைசி நான் வந்துட்டேன், நீ வந்துட்டேன், நான் போய்கிட்டே இருக்கேன். அதான் நீ விஸ்கே தானே குடிக்க கூடாதுன்னு சொன்னேன், விஷத்தை தானே விஸ்கே தானே குடிக்க கூடாதுன்னு சொன்னேன், விஷத்தை குடிக்க கூடாதுன்னு சொல்லவே என்று எந்த டைலாக் வரைக்கும் மனப்பூர்வ அப்படி சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் அதே மாதிரியே இப்ப நீங்க வசமாளிகள் பாக்குறீங்க, இந்த பார்லத்தா பார், அது எங்க எழுதுனது தெரியும், செட்டில் எழுதுனது. அந்த செட்டில் வெறும் பெரிய படத்துல ஒரிஜினல் பாட்டு மட்டும் இருக்கும். அப்ப அங்கேயே உட்காந்து இந்த பார்லத்தா பார்ன்றது எழுதுனது அந்த பிரகாஷ் ராவ் சார் கேட்டுட்டு அப்படி வேந்தாரு. அதாவது இது இறந்து போன காதலிக்காக கட்டப்பட்ட கல்லறை அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதல் தேவதைக்காக அமைக்கப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. இதுதாங்க வார்த்தை. அது கூட சமாதிடா, இது சந்நிதினு எழுதியிருப்பாரு. அப்படி ஒரு எழுத்துங்க. அவருக்கு பிள்ளையா பிறந்தது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி நடிகர்கள் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவருக்கு அது எல்லாத்தோட 10 வயசு இருக்கும்போது நீதி நாடகம் அப்பா எழுதினாங்க. அப்போ ஒரு வயசு எனக்கு ஷோல்டர் தூக்கி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லுவேன், நான் ஏதோ தமிழ் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், ஆந்திராவில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நடிகர் திலகம். முடிவா என்னன்னா எல்லாரும் நடிகர் திலகம் சிறந்த நடிகர் அப்படி சொல்லக்கூடாதுங்க. அதுக்கு மேல அந்த நடிப்பு, அவரு இந்தியாவுக்கு ஒரு அம்பாசிடர். ஃபாரின் கண்ட்ரில இருக்கவங்க சொல்லுவாங்க, சிவாஜி சார் இஸ் அம்பாசிடர். நீ பாசம் வேணுமா, பாசத்துக்குரிய படம் 10 படம் இருக்கு, பாசம் மலர் வரிசையா இருக்கு. உனக்கு தேசியம் வேணுமா, கப்பலுடைய தமிழன் கர்ணன் வரிசையா இருக்கு, ராஜபாட்டம் வரைக்கும். உனக்கு காதல் வேணுமா, வசந்த மாளிகை இருக்கு. உனக்கு ஒற்றுமை வேணுமா, பாரத விலாஸ் இருக்கு. உனக்கு என்ன வேணும், அதாவது உனக்கு வந்து நன்றியோட இருக்கணுமா, ஒரு பாபு வேணும். ஒருவேளை சோறு போட்டதுக்காக உயிரே கொடுக்கிற ஒரு கேரக்டர்.
இப்படி அவரை என்னன்னா அவர் ஒரு அம்பாசிடர். நான் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபீஸ்ல பேசியிருக்கேன். சிவாஜி ஒரு வெறும் நடிகர் கிடையாது, அப்பாற்பட்டவர், எல்லாத்துக்கும் மேல ஒரு மகான்கள், ஒரு மகான். அந்த ஒரு மகானா இருந்ததுனால இத்தனை கதாபாத்திரங்களை பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். அப்பேற்பட்ட மாபெரும் கலைஞரை பத்தி பேச எனக்கு கிடைத்த வாய்ப்பு. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நீங்க இத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க, மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய நன்றிங்க. நன்றி. இது முத அம்மாடியே சாமி பார்த்தீங்களா, அந்த பாட்டு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பாட்டு தான் முதல்ல ஷூட் பண்ணோம். அந்த இது அதில் பெரிய விஷயம். அந்த முறுக்கு மாலை கட்டினது நான் தான். அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, வரனா சிவாஜி வந்துட்டாரு, என்னடா ஷூட்டிங் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அண்ணா ரெடின்னு சொல்லிட்டு முறுக்கு மாலை கட்டிக்கிட்டே இருக்கிறானா. ஏன்னா அந்த கட்டுற ஆள் வரல. பார்த்த உடனே எனக்கு எல்லாம் ஞாபகம் பழைய. அப்புறம் பட்டிக்காட்டாப்பட்டமா 25 வாரம் போச்சுது. அன்னைக்கு ஆபரேஷன் மாளிகையில் தான் ஷீல்டு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. காமராஜர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அது காமராஜருக்கு ஷீல்டு எடுத்து கொடுத்து நான் தான் எடுத்து கொடுத்து அவரே நடிகர்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்களுக்கு தங்க பார்க்க ஷூட்டிங்கு, புதியான ஷூட்டிங்கு. இந்த ராமனத்தின் ராமரே நல்ல ஒரு படம். அந்த காலத்திலேயே ரொம்ப பேசப்பட்டது. சாதாரண இதில் சிவாஜி படம் இப்போ நான் 12 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா தங்க படம், ராஜபுரம் ரங்கத்தரை, பட்டிக்காட்டை பட்டம்லாம் ரொம்ப ஒவ்வொன்றும் உள்ள படங்கள் இல்லைங்கிறது இல்லை. ஜனங்கள் நல்லா வைத்தாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய பாரத ரத்னா பட்டம் அவருக்கு தான் முதல்ல கொடுத்துருக்கணும். சிவாஜி ஒரு ஆளுக்கு தான் பாரத ரத்னா. அது ஒரு கிடைக்கல. அது ஒரு ஆதங்கம் இருந்துருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த பாரத ரத்னா பட்டம் கொடுக்கலாம் மெயின் தான் என்னுடைய இதே தான். அண்ணனின் உயிர் தோழர்களே, சத்திய பெருமக்களே, நம்முடைய அண்ணனை உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற நம்முடைய அலுவலர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த இடம் 2வது தயாரிப்பாக அவர் இந்த படத்தை புதிதாக இன்றைக்கு வெளியிட்டார். இந்த கேசவ பகுதி என்பது பிரசதிப்பட்ட பகுதியான முதல்வர் பகுதி. இங்கே வராத படங்கள், வெளிவராத படங்கள் எதுவுமில்லை. இங்கே ஓடிய படங்கள் அத்தனையும் 100 நாள் வெளிவராகின்ற தேட்டர் இந்த தேட்டர். இந்த தேட்டரில் நமது அண்ணனுடைய படமும் மற்றொரு நடிகருடைய படமும் மிக பிரமாண்டமாக ஓடிய இந்த தேட்டரில் துணிச்சலாக ஒரு சாதாரண ஏழை சிவாஜியின் ரசிகன் ஜெயக்குமார் அவர்கள் எப்படி பாடுபட்டு எங்கெங்கே கடல் வாங்கி இந்த படத்தை அவர் துணிச்சலோடு திரையிட்டிருக்கிறார். அவருக்கு நான் பேசுகின்ற சொன்னேன், உங்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகின்றேன். ஆனால் நீ கடற்கால ஆடிவிடக்கூடாது என்று அண்ணன் எப்பொழுதே சொல்லுவார். எங்களை பார்க்கின்ற பொழுது நீ வேலைக்கு போலையா, வீட்டுக்கு குழந்தைங்க பார்த்தியா, படிச்சியா, அப்படிதான் நம்மளை கேட்பாரே தவிர அதே உணர்வு அவரோடு நான் அண்ணனோடு படிக்கிறார். அந்த உணர்வோடு ஜெயக்குமார் நான் சொன்னேன். அவர் சொன்னார், பரவாயில்லை, என்னுடைய எண்ணம், என்னுடைய லட்சியம் சிவாஜியின் மீது அன்பு கொண்டவன், ஆகவேதான் இந்த படங்களை துணிந்து எடுத்துக் கொண்டிருந்தேன். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிருக்கிறது என்று அவர் பெருமைப்பட்டுக் கொண்டார். அது மட்டுமல்ல, அண்ணனுக்காக ஒரு கோவிலை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கோவில் தேர்தல் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு இங்கே பேசிய பிரபல கைவலக ஜாம்பவான்கள் டி.கே. ராமசாமியுடைய திருமணம் மற்ற பாலகுமரன் அவர்களும் அண்ணாச்சி சந்திரசேகரன் வந்திருக்கிறார்கள். நம்மோடு ஒன்று கலந்தவர் அண்ணாச்சி சந்திரசேகரன், பிரபு மன்றத்தின் தலைவர், பிரபு மண்டலம். எப்படி நாம் அவரை நேசிக்கின்றோமோ, அன்பு செலுத்தினோமோ, அதே போல நான் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கின்ற அனைவரும் சந்திரசேகரன் மீது அன்பும் பாசம் கொண்டவர்கள். ஆகவே ஜெயக்குமார் அவர்களுடைய வளர்ச்சி புகழ் ஓங்க வேண்டும். அவருடைய புகழ் ஓங்கினால்தான் அவர் இன்னும் பல படங்கள் எடுக்க இருக்கின்றார். குறிப்பாக அடுத்த ஒரு படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் மீது உலக உரிமையை வாங்குவதற்கான
முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் சொல்லிக்கொண்டு அவர் வாழ வளர்க அண்ணன் சிவாஜி என்பவர் ஓய்வு என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த எல்லாரும் கூட எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு பக்கத்திலே இருப்போம், கிட்டே வந்து பக்கத்தில் நிறுவனம் அந்த லேட்ஸ் ஜென்ஸ் யாருக்கும் முன்னாடி இடம் இல்லை, லேட்ஸ் ஜென்ஸுக்கு போயிடுவோம், லேட்ஸ் பட்டுறது அவ்வளோ ஒரு கிட்ட இருக்கிறாங்க. மே மாதம் வந்து 1ஆம் தேதி கல்யாணம் ஆகுது. நாங்கள்லாம் பின்னாடி போய் நின்று இருக்கிறோம். எங்களை கையை கட்டி வாங்க பின்னாடி கூட நிற்க வச்சாரு. எங்களால் மறக்க முடியாது. எந்த நடிகரை கிட்ட கூட சேர்க்க மாட்டோம். அப்படி ஒரு அழகான ஒரு தெய்வம் எங்களெல்லாம் போச்சு. அந்த தெய்வம் இன்னும் இல்லையே, 100 வயசுக்கு மேலே இருந்தாலும் நாங்கள் அவரை இன்னும் போச்சு, இன்னும் அவரை நாங்கள் புகழ்ந்துனே இருப்போம். எத்தனை நடிகை வந்தாலும் அவர் சுண்டு வேலை கூட எடையாது. இதுதான் அவருக்கு செட்ட நாள் வந்தால் கூட அவர் இறந்த நாங்கள் அந்த போட்டோ வச்சு பூ போட்டு நாங்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு தேங்காய் வச்சு இன்னும் அவரை தெய்வமாக தான் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க கேட்கிறோம். எதுக்காக சிவாஜி இருக்காங்க, அவருடைய பிள்ளைங்க அவர் பேர் நாங்கள் என்றைக்குமே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கா நாங்கள் அந்த காங்கிரஸ்ல இருக்கிறோன்னா எங்கள் ஐயா காட்டின வழி, எங்கள் ஐயா காட்டுறது காமராஜர் காட்டின வழியில தான் இன்னும் நாங்கள் காமராஜர் வழியில தான் நடக்கிறோம். எங்கள் ஐயா காட்டின வழியில தான் இன்னும் நாங்கள் அந்த கட்சிக்கு போயிருந்தோம். ஐயா மாதிரி ஒரு தெய்வம் இனி இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. அப்படி ஒரு நடிப்பு தான் வந்து எத்தனையோ அவர் பேரில் வரானுங்க படம், திருவிளையாடலாம், கர்ணனா ஒரு காலம் அந்த மாதிரி படல. இனி அவர் மாதிரி நடிச்ச படம் இனி வராது, வரவும் முடியாது. எந்த டேரக்டரெல்லாம் இன்னும் ஏற்கவும் முடியாது. இனி அப்படி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு போனது உலகத்துக்கே வழிகாட்டியவர், நடிகர்களுக்கே வழிகாட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இனி நம்ம எப்போ பார்க்க போறோம். ஆனால் இன்னைக்கும் டிவியில் பார்த்துதான் வரும். அவருடைய படத்தை எங்கிருந்து வந்தாங்க போட்டாங்க, அதான் உட்காந்து பார்த்தோம். அப்படி ஒரு நடிப்பு எங்கே யாராலையும் நடிக்க முடியும். அவர் முதலாம தெய்வம் அவரை கற்றுக்கிட்டே இருக்கும். நம்மளும் அவரை நினைச்சு அவரை வந்து சொல்றதுலேயே இருக்கும். இது கட்டளை, சகோதரி கட்டளை இருக்கு.